அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷெட் வீடியோவில் ஹார்ட் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்பொழுதே தெரியும், சின்ன ஹார்ட்டில் இருந்து அப்படியே சைஸ் பெருசாகிட்டே போகும். 4 விதமான ஹார்ட் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். எல்லாமே வேறு வேறு கலரில் தான் நான் உங்களுக்காக போட்டு காட்ட போகிறேன். ஹார்ட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் மேஜிக் ரிங், செயின் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷெட், ஆஃப் டபுள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட், ட்ரிபிள் க்ரோஷெட். இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சும் பார்த்து கற்றுக்கிட்ட பிறகு இந்த ஹார்ட்டு செய்ய ட்ரை பண்ணுங்கள். இது போல் மினி ஹார்ட்டு செஞ்சும் கீச்செயின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காயின் பவுச்சாகவும் இந்த ஹார்ட்டெல்லாம் பெருசாக செஞ்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிற ஹார்ட்டு மினி ஹார்ட்டு. மினி ஹார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மேஜிக் ரிங் போட்டு முடித்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு மேஜிக் ரிங்கில் 2 ஆஃப் டபுள் க்ரோஷெட் ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 2 ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். 2 ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் மேஜிக் ரிங் போடணும். அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச் போட்டு 2 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஆஃப் டபுள் க்ரோஷெட் 2 போட்டு முடித்ததும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். ஹார்ட்டோட பாதி பக்கம் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே 2 போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு 2 ஆஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். 2 ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்ததும் 2 செயின் ஸ்டிச் போட்டு இந்த மேஜிக் ரிங்கோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் மேஜிக் ரிங்கோட ஸ்டார்டிங் யான் நல்லா பிடிச்சி இழுத்த பிறகு மினி ஹார்ட் கிடைக்கும். மினி ஹார்ட் கிடைச்ச பிறகு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்த பிறகு ஹார்ட்டோட பின்பகுதியில் இருந்து நடுவில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாக ஹூக்கை உள்ளே விட்டு ரன்னிங் யானை பின்பகுதியில் இழுத்து ஸ்டார்டிங் யான் ரன்னிங் யான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி எடுத்த பிறகு இது போல் மினி ஹார்ட் கிடைக்கும். மினி ஹார்ட்டை விட இன்னும் கொஞ்சம் பெரியசா இந்த ஹார்ட் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த கலர் யானில் நான் இந்த ஹார்ட் போட்டிருக்கேன். உங்களுக்காக லைட் கலர் யானில் ஹார்ட் எப்படி போடணுன்றது சொல்லித்தரேன். மினி ஹார்ட்டை விட அடுத்த சைஸ் ஹார்ட் செய்கிறதுக்காக மேஜிக் ரிங் போட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு ஹூக்கில் 2 டைம் யான் ஓவர் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங் உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் போது 4 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கும் பொழுது ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் கிடைச்சாச்சு. இதே போல் இன்னும் 2 டைம் போடணும். அதாவது 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு அடுத்து 4 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்காக ரன்னிங் நூலை ஹூக்கில் மாட்டி மேஜிக் ரிங் உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கும் பொழுது 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு டபுள் க்ரோஷெட் கிடைச்சாச்சு. இதே போல் இன்னும் 3 தடவை டபுள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் 4 டபுள் க்ரோஷெட் வரணும். அதாவது ஃபஸ்ட்டில் 3 செயின் ஸ்டிச் போடணும். அதன் பிறகு 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும். 4 டபுள் க்ரோஷெட் போடணும். 3 செயின் ஸ்டிச், 3 ட்ரிபிள் க்ரோஷெட், 4 டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு மறுபடியும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போடணும். ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு ஹார்ட்டோட பாதி இது போல தான் இருக்கும். இப்போ இதே போல் இந்த லைன்லேயும் போட்டுட்டு வரணும். அதாவது இந்த ட்ரிபிள் க்ரோஷெட்டுக்கு அடுத்து 4 டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்ததான் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு இந்த ஹார்ட்டோட ஷேப்பு இது போல தான் இருக்கும். கரெக்டாக நம்ம எல்லா ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிருக்கோம். 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். அடுத்தது 4 டபுள் க்ரோஷெட்டும் போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு மேஜிக் ரிங்கோட இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஸ்டார்டிங் யானை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்த பிறகு
ஹார்ட் இந்த ஷேப்க்கு கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்காக வீடியோல போட்டு காட்டினது இந்த ஷேப் ஹார்ட்டு தான். இப்போ இந்த ஹார்ட்டும் இப்போ நான் உங்களுக்காக போட்டு காட்டின ஹார்ட்டும் ஒரே அளவு தான். நான் உங்களுக்கு ஸ்டிச் எல்லாம் கிளியரா தெரியணுன்றதுக்காக இந்த லைட் கலர்ல நான் உங்களுக்காக போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த சைஸோட உங்களுக்கு இந்த ஹார்ட் போதும்னா ரன்னிங் யான் கட் பண்ணி எடுத்து ஹார்ட்டோட பேக் சைடில் இந்த ரன்னிங் யானை வெளியே வர வச்சு நாட் போட்டு யானை ஹைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ண பிறகு ஹார்ட் இந்த ஷேப்க்கு கிடைக்கும். மினி சைஸ் ஹார்ட், அதன் பிறகு இன்னும் ஒரு சைஸ் ஹார்ட் எப்படி போடணுன்ட்டு பார்த்தோம். இப்போ இந்த 2 ஹார்ட்டை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஹார்ட் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் இதே பீச் கலர்லேயே தான் உங்களுக்கு அடுத்த சைஸ் ரவுண்டை எப்படி தொடங்கணுன்றது சொல்லி தர போகிறேன். இந்த ரவுண்டில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற இங்கே செயின் ஸ்டிச் இருக்கும். இந்த செயின் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் அடுத்ததான் 3 ட்ரிபிள் க்ரோஷேட் இருக்கும். இந்த 3 ட்ரிபிள் க்ரோஷேட்லேயும் ஒவ்வொரு ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்லேயும் 3 3 3 டபுள் க்ரோஷேட் போடணும். அதாவது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் உள்ள 3 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் வரது போல் போடணும். மொத்தம் 9 டபுள் க்ரோஷேட் வரது போல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 3 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இது போல தான் இருக்கும். 3 ட்ரிபிள் க்ரோஷேட்லேயும் 3 3 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். 4 டபுள் க்ரோஷேட் நம்ம போட்டிருக்கோம். அதே போல தான் இப்போவும் 4 டபுள் க்ரோஷேட் வர வரைக்கும் போட்டு முடிக்கணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். அதே போல் இன்னும் 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்கணும். எல்லா ஸ்டிச்சும் கரெக்டாக போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச். இந்த ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஷீட் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இது போல் ஒரே ட்ரிபிள் க்ரோஷேட்டில் ஒரு டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், அடுத்து ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டோம்னா ஹார்ட்டோட கூர்மையான பகுதி கிடைக்கும். ஹார்ட் இந்த அளவுக்கு நம்ம போட்டு முடித்த பிறகு இந்த பக்கத்தில் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல தான் இந்த பக்கத்துலேயும் போட்டுட்டு வரணும். அதாவது அடுத்ததாக இருக்கிற 4 டபுள் க்ரோஷேட்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக 3 ட்ரிபிள் க்ரோஷேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 3 3 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். 3 3 டபுள் க்ரோஷேட் ஒவ்வொரு ட்ரிபிள் க்ரோஷேட்லேயும் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கிற அதே ஸ்டிச்சில் பக்கத்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்ததாக இருக்கிற இந்த ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஹார்ட் இந்த அளவுக்கே போதும்னா ரன்னிங் யானை கட் பண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக ரன்னிங் யானை இழுத்து பின்பக்கமாக நாட் போட்டு ஒரு 2 ஸ்டிச்சில் அந்த யானை எக்ஸ்ட்ரா யானை ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்த பிறகு ஹார்ட் இது போல தான் இருக்கும். நான் இந்த கலர்லேயும் ஏற்கனவே இந்த அளவுக்கு நான் ஒரு ஹார்ட் போட்டு வச்சிருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவு ஹார்ட்டு தான். இப்போ இந்த ஹார்ட்டை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஹார்ட்டை எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். நான் இதே யானில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த ரவுண்டை. ஹார்ட்டோட அடுத்த சைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருக்கிற அந்த சிங்கிள் க்ரோஷே மேலேயே இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதன் பிறகு இருக்கிற இன்னொரு சிங்கிள் க்ரோஷே மேலே இன்னொரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 9 டபுள் க்ரோஷேட் இருக்கும். இந்த 9 டபுள் க்ரோஷேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு மொத்தம் 18 டபுள் க்ரோஷேட் வந்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 5 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்லையும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். மொத்தம் 5 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ட்ரிபிள் க்ரோஷேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு ஒரு செயின் போட்ட பிறகு அதே ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டதும்
ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ அதே ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடுறேன். அதுக்காக 2 டைம் யார்ன் ஓவர் பண்ணிட்டு இந்த ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டுட்ருக்கேன். ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு ஹார்ட்டோட ஷேப் பாதி இது போல தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே தான் இந்த சைட்லேயும் போட்டுட்டு வரணும். ஹார்ட்டோட அந்த கூர்மையான பகுதிக்கு அடுத்து 5 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கோம். 9 டபுள் க்ரோஷேட்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட்லேயும் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். மொத்தம் 18 டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். அடுத்ததா இருக்கிற 2 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சதும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்ததா இங்கே இருக்கிற ஒரு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்து பேக் சைடில் இந்த ரன்னிங் யானை ஹைட் பண்ண பிறகு இந்த ஹார்ட் இந்த ஷேப்க்கு கிடைக்கும். 4 சைஸில் ஹார்ட் எப்படி போடணுன்றத பற்றி இன்னைக்கு பார்த்தோம். 4 ஹார்ட்டும் ரொம்ப ஈஸியான ஹார்ட்டு தான். உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் தெரிஞ்சாவே நீங்களே ஈஸியாகவே இந்த ஹார்ட்டு உங்களால் போட முடியும். இன்னைக்கு வீடியோவில் 4 சைஸ் ஹார்ட் எப்படி போடலான்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.